ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எப்படி ஆண்டவர் கூட நடக்க முடியும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? நம்முடைய ஆண்டவர் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். Our God is a God who communicates. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் நமக்குள்ள அப்படியே அமைதியா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி வழி நடத்த முடியும்? கம்யூனிகேஷன் இல்லாம வழி நடத்த முடியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆதியில் ஆண்டவர்